skill development. Believe in lack of skills, do not believe in lack of jobs. ஜாப்ஸ் எல்லாம் இருக்குங்க, அந்த ஜாப்ஸ்ல செலக்ட் ஆகக்கூடிய ஸ்கில்ஸ் நம்ம கிட்ட இருக்கான்றது தான் இங்க கொஸ்டின் மார்க். ஈஸியா எஃபெக்டிவா எக்ஸ்ட்ரீமா ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னா வெரி சிம்பிள். நான் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நீங்க ஐஐடி, என்ஐடிஸ், ஐஏஎம்ஸ் மாதிரியான பல்கலைக்கழகங்கள், யாரு உங்க அப்பா பாக்கெட்ல இருக்கிற பர்ஸை குறி வைக்காத கல்லூரிகளில் நீங்க போய் படிக்கும் போது, as I told you, 50% from government to run the university, 40% money from industries and 10% from the students. இந்த மாதிரி இடத்துல நீங்க படிக்கும்போது நிச்சயமாக அஃப்கோர்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்கன்னா உங்க ஸ்கில்ஸை வந்து நீங்க டெவலப் பண்ணலாம். நாங்க சொல்றது ஃப்ரீ எஜுகேஷன் ஆர் 3 lakhs per year onwards fee structureல படிக்கலாம். இன்ஃபேக்ட் சென்னையில படிக்கிறதை விட 50% காஸ்ட் கம்மி for a student to study in a European public university. Focus on skill development. அது மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். நீ ஒரு காலேஜில் சேர்த்து விட்டீங்க, அவங்க படித்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி வந்துட்டாங்க, அவங்களுக்கு அந்த ஸ்கில் இல்லை, அப்போ யார் மேலே தப்பு இருக்கு? ஸ்டூடெண்ட் மேலேயா, டிகிரி கொடுத்தவங்க மேலேயா? அட்லீஸ்ட் ஒரு 20-30 பேட்டா ஃபுட்வேர்ஸ் வாங்கியிருப்பீங்களா ஃப்ரம் த கிண்டர் கார்டன்? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பேட்டா எந்த நாட்டு கம்பெனிங்க? பேட்டா இஸ் ஃப்ரம் செக் ரிப்பப்ளிக். நம்ம ஏதோ கல்கட்டால இருக்கிற ஏதோ ஒரு கம்பெனி நம்ம நினைச்சிருக்கோம், பேட்டா இஸ் ஃப்ரம் செக் ரிப்பப்ளிக். பீப்புளுக்கு தெரியாது. பீப்புள் ஆல்வேஸ் திங்க் யூரோப் மீன்ஸ் ஜெர்மனி, ஜெர்மனி மீன்ஸ் ஆட்டோமொபைல். நோ, there are plenty of other companies from A to Z options where they can go and explore at a very affordable cost. கோவிட் டைம்ல இருந்துங்க எவ்ரி வெனஸ்டே, எவ்ரி சண்டே 7:30 PM லைவ் வெபினார் கண்டக்ட் பண்றோம். 40 minutes ஃப்ரீ வெபினார். இதுல எல்லா விஷயத்தையும் கிறிஸ்பா கிளியரா 5 வருஷமா 2 sessions every week. விகடன் வியூவர்ஸ்க்கு விஜய் நிலோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த 12th முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணலாம் லைஃப்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. கூடவே பேரண்ட்ஸும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துப்பீங்க. காலேஜ் முடிச்சாலும் சரி, ஸ்கூல் முடிச்சாலும் சரி, அடுத்தடுத்த லைஃப்ல நம்ம எதை நோக்கி போக போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் அதை பத்தின நிறைய கேள்விகள் உங்களுக்காக நான் கேட்க போறேன். நம்ம கூட யூரோப்பியன் ஸ்டடி சென்டருடைய டைரக்டர் சிவராமன் பாண்டியன் நம்ம கூட இருந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஏகப்பட்ட காலேஜஸ் வந்து நம்ம இந்தியாலையும் சரி, தமிழ்நாடும் சரி, மற்ற ஸ்டேட்லயும் இருக்கு. பட் ஏன் நம்ம வந்து அப்ராட் போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கா? இல்லைன்னா வந்து எதனால நம்ம அதை சூஸ் பண்ணணும்? கட்டாயம்லாம் சொல்ல முடியாது. ஸோ இப்போ நம்ம படிக்கிறது எதுக்குன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு, டிகிரி வாங்குறதுக்காக மட்டும் இல்லை. ஸோ நாங்கள் சொல்ல வர்றது யூரோப் ஸ்டடி சென்டரில் என்னன்னா, தரமான கல்வி எங்கே கிடைக்குதோ அங்கே போய் தயவு செஞ்சு படிங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். அது இந்தியாவா இல்லை யூரோப்பான்றதெல்லாம் 2ஆம் பட்சம். பட் தரமான கல்வி எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபார கண்ணோட்டம் இல்லாமல் நடக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸில் மட்டும்தான் கிடைக்கும். ஓகே. வியாபார நோக்கத்தில் நீங்கள் கண்ணு வச்சுட்டீங்கன்னா தரமான கல்விக்கு உண்டான சுவடே இருக்காது அதுல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ஐடிஸ், ஐஐடிஸ் அண்ட் ஐஏஎம், இங்கெல்லாம் சீட்டு கிடைக்கலன்னா தான் யூரோப் ஸ்டடி சென்டரை கான்டாக்ட் பண்ணுங்கன்னே சொல்றோம். இப்போ இந்தியாவில் எங்கேயுமே போகாதீங்க, எல்லாரும் யூரோப் வந்துருங்கன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. வியாபார நோக்கம் இல்லாத கல்லூரிகள்ல படிங்க. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அங்கதான் உங்களுக்கு கிடைக்கும். அங்க போய் படிக்கும் போது தான் நீங்க ஸ்கில் டெவலப் பண்ண முடியும். அண்ட் ஸ்கில் டெவலப் பண்ணாதான் நம்மளால எம்ப்ளாய்மெண்ட் வாங்க முடியும். பிளஸ் அப்ராட் எஜுகேஷன் சொல்லிட்டு லட்சத்திலையும் கோடியிலையும் இன்னைக்கு தாத்தா பாட்டி சொத்தையெல்லாம் வித்து அப்ராட் போறாங்க. கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ். நாங்க சொல்றது டு த ஸ்டூடெண்ட்ஸ், பி ஸ்மார்ட், ஸ்பெண்ட் லெஸ், லேர்ன் மோர். ஸோ ஒரு ஃப்ரீ ஆர் 3 lakhs per year onwards ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் பேச்சுலர்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் மாஸ்டர் ப்ரோக்ராம் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிக்கலான்றதே நம்ம நேயர்களுக்கு தெரியாது. ஸோ இதை அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் we run this organization for 16 years, யூரோப் ஸ்டடி சென்டர். ப்ளஸ் இந்த இன்டர்வியூவோட அப்ஜெக்டிவுமே அதான். இந்த தரமான கல்வி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அப்படின்னா என்ன ஆக்சுவலா? தரமான கல்வினாங்க சில ப்ராப்பர் இன்கிரீடியன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 100 ஏக்கர் கேம்பஸ் இருக்கலாம், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் உள்ள இருக்கலாம், 100 பஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பட் குவாலிஃபைடு ப்ரொஃபஸர்ஸ் இல்லாம நீங்க கிளாஸஸ் எடுக்கவே முடியாது. இப்போ இந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பிஹெச்டி படிச்சு முடிச்சுட்டு கிரவுண்ட் லெவல்ல 20-25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் கிளாஸ் எடுப்பாங்க. சும்மா வெறும் புக் லெவல்ல மட்டும் இருந்துட்டு கிளாஸ் எடுக்கும் பொழுது எந்த பயனுமே கிடையாது. பிளஸ் கட்டிங் ஏஜ் லெபார்டரிஸ் இருக்கணும். அண்ட் இன்னைக்குமே இப்ப நான் படிச்சு முடிச்சது பாத்தீங்கன்னா 2006 இன்ஜினியரிங். இன்னைக்கும் அதே புக்கு, அதே சிலபஸ், அதே ஆத்தர். திஸ் இஸ் த சிச்சுவேஷன். திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஸோ இதை தான் வி ட்ரை டு சால்வ் வித் லேட்டஸ்ட் சிலபஸ், எக்ஸலன்ட் ப்ரொஃபசர்ஸ் அண்ட் மிக முக்கியமா ஒய் ஐஐடிஸ் ஆர் ஸ்பெஷல். நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட் டேலண்ட் ஐஐடியில் போய் படிக்கிறாங்க, அதனால ஐஐடி பெஸ்ட் இல்லை.
ஒரு ஆஃப் த ரீசன்ஸா இருக்கலாம். ஓகே. மிக முக்கியமான காரணம் ஐஐடி என்ஐடி ஏன் இவ்வளவு ஸ்பெஷலா இருக்குன்னா தே ஒர்க் வித் இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரீஸோட அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ இப்போ நான் ஸ்வீடன்ல படித்த யூனிவர்சிட்டியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா லிங்க்ஷோப்பிங்ன்ற சிட்டில 5-6 டாப் இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு. ஓகே. அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, இங்க ஒரு யூனிவர்சிட்டி வரணும்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸும் அங்க இருக்கிற அரசாங்கமும் சேர்ந்து தான் இந்த லிங்க்ஷோப்பிங் யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ அதனுடைய பண தேவைகள் இருக்கும் இல்லையா, அந்த யூனிவர்சிட்டிக்கு 50% கம்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட், 40% கம்ஸ் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ், 10% ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்து நான் கமர்ஷியல் எஜுகேஷன் சிஸ்டம். இப்போ இங்க எப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு எம்டி லேண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், அங்க ஒரு யூனிவர்சிட்டி வந்துடும். அந்த யூனிவர்சிட்டியை சுத்தி ஜூஸ் கடையும் டீ கடையும் தான் இருக்கும், இண்டஸ்ட்ரீஸ் இருக்காது. இதான் ரியாலிட்டி. எப்போ வந்து நீங்க படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ் நீங்க உங்க அப்பா கட்டுற ஃபீஸை நம்பி தான் வாட்ச்மேனுக்கு கொடுக்குற சேலரியிலேருந்து ஹெச்ஓடி சேலரி வரைக்கும் இருக்குதோ அது ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அங்க போய் நம்ம படிச்சுட்டு கல்வியை குறை சொல்றதுல எந்த ஒரு லாஜிக்கும் இல்லை. மிக முக்கியமா இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷனும் தரமான ப்ரொஃபசர்ஸ் இருந்தாதான் யங்கர் ஜெனரேஷன் வி கேன் கைட் தம் பெட்டர். அண்ட் இப்போ பேசும்போது சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. பொதுவாகவே ஃபாரின் போகிறவங்க எல்லாருமே வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் லைக் ரொம்ப வெல் நோன் யூனிவர்சிட்டிஸ் தான் தேடி போகிறாங்க. பட் நம்மளுடைய இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லைக் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஆர் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் இல்லை காலேஜஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் அதே ஃபாரின் போகும்போது பிரைவேட் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது அங்கேயும் பப்ளிக் இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா? இல்லைங்க, அதாவது இங்கே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேச்சுலர்ஸ்ல இங்க தப்பு பண்ணிடுறோம், மாஸ்டர்ஸ்ல அங்கேயும் போய் தப்பு பண்ணிடுறோம். அண்ட் இன்னைக்கு வந்து அப்ராட் எஜுகேஷன்ல பொறுத்த வரைக்கும் அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு எங்க பெனிஃபிட் கிடைக்குதோ அங்கதான் ஸ்டூடெண்ட்ஸை தள்ளி விடுவாங்க. இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பெனிஃபிட், அவங்களுக்கு என்ன இதனால கிடைக்க போகுது. இப்போ நான் இந்த 16 இயர்ஸா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்குங்க, எனக்கு வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் வந்து ஆஸ்திரேலியால இருந்து வாங்கி இந்தா தம்பி 80 லட்ச ரூபா கடன் வாங்கி நீ அப்ராட்ல போய் படின்னு சொல்றதுக்கு என்னால முடியாதுங்க. இது ஒரு வேலையா? அவனை 80 lakhs கடன் வாங்கி வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அப்கோர்ஸ் they get lot of money, பட் அவன் கெரியர் அவுட் இல்ல. இன்னைக்கு தாத்தா பாட்டி சொத்தை எல்லாம் வித்து அப்ராட் போறாங்க. இவங்க எஜுகேஷன் லோன் வாங்கி கொடுத்துருவேன்னு இந்த ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ட்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. அதை யார் திருப்பி கட்ட போறா? இன்னும் இவங்க சொன்னா லோன் கொடுத்துருவான்ற மாதிரி பேங்க்ல. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் கைடன்ஸ் அண்ட் திஸ் திங்ஸ். இன்னைக்கு என்னன்னா கண்ட்ரிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் யூனிவர்சிட்டி அண்ட் கோர்ஸுக்கு கொடுக்கறது இல்லை. நான் என்ன சொல்றேன்னா நீங்க எந்த நாட்டுக்கு வேணா போங்க, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய நம்பர் 1 நம்பர் 2 பப்ளிக் யூனிவர்சிட்டியில படிங்க. இல்லையா சீட்டு கிடைக்கலையா கண்ட்ரியை மாத்துங்க, யூனிவர்சிட்டியை மாத்தாதீங்க. ஐ எம் டெல்லிங் ஸ்டடி இன் தட் கண்ட்ரிஸ் NIT IIT ஸ்டூடெண்ட்ஸ் நேயர்கள் பார்க்கும்போது நினைக்கலாம் எங்களுக்கு அவ்வளவு மார்க் இருக்குமா சார்? நிறைய கல்லூரிகள் மார்க் பேஸ் பண்ணி செலக்டே பண்றது இல்ல. வா half an hour என் கூட ஸ்கைப்ல பேசு, யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், வெல்கம் ஆன் போர்ட். ஸோ இப்போ நீங்க வந்து 60% எடுத்தவன் மேதாவி, ஏன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னும் 99 எடுத்தவன் மேதாவின்னு சொல்லக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டத்துல தான் நம்ம இருக்கோம். அதுவே அடிப்படையில் தவறு. ஓகே. அப்ப இன்னைக்கு எல்லா லைஃப்ல எல்லா அச்சீவ்மெண்ட்ஸும் இந்த கோல்டு மெடலிஸ்ட் மட்டும் தானே பண்ணிருக்கணும். வித் ஆல் த டியூ ரெஸ்பெக்ட் டு தி கோல்டு மெடலிஸ்ட். இவங்களை குளோரிஃபை பண்ணுங்க, தப்பு நான் சொல்ல வரல, அது உங்க உரிமை. பட் இவங்களை வந்து சப்ரஸ் பண்ணாதீங்க. தட் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. பிளஸ் ஒரு மனப்பாடம் செஞ்சு கிடைக்கிற மதிப்பெண்ணை வச்சு இவங்க படிக்கிறவங்க இவங்க படிக்காதவங்கன்னு சொல்றதுல லாஜிக் கிடையாது. ஸோ அப்ராட் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து டாப் யூனிவர்சிட்டிஸ்க்கு ஏஜென்ட்ஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸ் கைட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள வந்து சப்ஸ்டாண்டர்ட் யூனிவர்சிட்டிஸ்ல அனுப்பிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பட் இதுல இருந்து ஆப்போசிட் மாடல்ல ஒர்க் பண்றது ஒன்லி யூரோப் ஸ்டடி சென்டர். இந்த அப்ராட் எஜுகேஷனுக்கான ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்கு? அகைன் நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி லைக் மார்க்ஸ் ப்ராப்ளம் இல்லை, நம்ம வந்து நம்மளுடைய அந்த இன்டர்வியூ அண்ட் இன்ட்ராக்ஷன் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ன்றத வச்சுதான் அப்படின்னு. பட் இதுக்கான ப்ராசஸ் எப்படி இங்க இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் அப்ராட்? கண்டிப்பா மார்க்ஸ் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தே ஆர் ஸ்பெசிஃபிக், நான் இந்த நாடு இந்த கண்ட்ரி இந்த யூனிவர்சிட்டிக்கு தான் போவேன்னும் போது அவங்க சில மார்க்ஸ் கிரைட்டீரியாஸ் வச்சிருந்தால் தென் இட் வில் பி an issue. பட் சார் ஒரு நல்ல டிகிரி ஒரு நல்ல கண்ட்ரியில ஒரு குட் கோர்ஸ் ஜாப் ஓரியன்டட் கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னா அதற்கு அடிப்படை தேவை வந்து இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே. இப்போ எங்க ஆஃபீஸ்ல நிறைய ரூல்ஸ் இருக்குங்க. 25-26 வயசு ஆயிடுச்சா எங்க ஆஃபீஸ்க்கே வராதீங்கன்றோம். ஏன்னா அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க விசாவை. அண்ட் உனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் வா, சும்மா நான் ஜாலிக்கு போறேன், எங்க அங்கிள் வந்து பிரான்ஸ்ல ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு, எங்களுக்கு ஒரு என்ட்ரி விசா வாங்கி கொடுங்க. இந்த ஷார்ட் டேர்ம் விசா, டூரிஸ்ட் விசா, ஸ்பௌஸ் விசா, டிபெண்டன்ட் விசா யாருமே
ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுப்போம், எங்க ஆபீஸ்க்கு வராதீங்க, ஓகே படிக்க விருப்பம் இருக்கு சார், எனக்கு இந்த மற்ற சேலஞ்சஸ் எல்லாம் பேசலாம் உட்காந்து, படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு, தென் ப்ளீஸ் கம். பட் இங்க வந்து அப்ராட் எஜுகேஷன்ல உல்டா, உங்களுக்கு நாங்க பார்ட் டைம் வாங்கி தரோம், நீங்க படிக்கும் போதே கை நிறைய சம்பாதிக்கலாம், கனடாவிலயோ ஏதோ ஒரு கண்ட்ரில உங்க காலை உள்ள வச்சிருங்க, உங்க லைஃபே மாறிடும். லைஃபே மாறிடும் தான், ஸ்டூடெண்ட்டுக்கு இல்ல, அனுப்புற ஏஜென்சிக்கு. ஸோ இந்த ரியாலிட்டிஸ் தெரியாம இங்க பேச்சுலர்ஸ்லயும் இங்க கஷ்டப்பட்டு, மாஸ்டர்ஸ்ல அப்ராட்லயும் போய் கஷ்டப்பட்டுட்டு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனே புரியாம அவங்க யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு என்ன கன்க்ளூஷன் வந்துடுறாங்கன்னா, படிக்கிறதே வேஸ்ட். ஸோ நம்ம எவ்வளவு ஹெல்தியான சீடு இருந்தா கூட ராஜஸ்தான் டெசர்ட்ல போய் வச்சு ஒரு லாரி தண்ணி ஊத்துனா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். we have to plant the healthy seed in a healthy soil. then only நமக்கு அதற்குண்டான ஃப்ரூட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் பீப்புள், இப்போ மக்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்றது புரிஞ்சிருச்சுன்னா then it becomes much easier. ஸோ உங்க கேள்விக்கு உண்டான பதில் என்னன்னா, எனக்கு படிக்க விருப்பம் இருக்கு, வாங்க, we will discuss, evaluate your profile and give you options. And நிறைய பேர் இந்த அப்ராட் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணிட்டு ஃபாரின்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா, அது என்ன ஒரு விஷயம்? கண்டிப்பா இன்னசென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டிக்கிறாங்க. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 16 வருஷமா இந்த தொழில நான் இருக்கிறேன், ஒரு ஸ்டூடெண்ட் கூட நான் பிஜி டிப்ளமா கோர்ஸுக்கு அப்ராட் அனுப்பிச்சது இல்லைங்க. ஓகே, பிஜி இப்போ நீங்க யாராவது ஒருத்தங்க 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா கடன், இப்போ உங்களுக்கே ஒரு தம்பி இருக்கான்னு வச்சுக்கலாம், ஒரு தங்கச்சி இருக்காங்க, நீங்க 50 லட்ச ரூபா கடன் வாங்கி பிஜி டிப்ளமா கோர்ஸுக்கு அனுப்புவீங்களா? உங்களுக்கு இதை பத்தி நீங்க ஒரு இதை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா எதுக்குடா டிப்ளமா போற, மாஸ்டர்ஸ் போ கேட்பீங்களா மாட்டீங்களா? லட்சக்கணக்கில் நம்ம இந்த இன்டர்வியூ பண்ணாம கூட ஃபிளைட் ஏறிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சொல்லப்படுறது என்னன்னா, ஏதாவது ஒரு டிகிரி வாங்கி உள்ள போயிடு, சூப்பரா எல்லாமே மாறிடும். என்ன மாறும்? நீங்க எப்போ வந்து உங்களை நம்பாம அந்த நாடு என்ன காப்பாத்தும், இந்த நாடு என்ன காப்பாத்தும் அப்படின்னா ஏமாறதான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யூகே, இன்னைக்குமே லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் யூகே சென்று போய் வந்து அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஆட் பார்த்தேங்க, யூகேல உங்களுக்கு படிக்க விருப்பமா, எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் 24 ஹவர்ஸ்ல ஆஃபர் லெட்டர் கொடுக்குறோன்ட்டு. ஸோ தட் அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் 24 இயர்ஸ் இந்த டிசிஷனை நினைச்சு ஃபீல் பண்ணுவான். ஸோ யூகே எல்லாருமே அனுப்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஆஃபர் லெட்டர், யூகே அயர்லாந்து ஒரு 10-15 நாள்ல விசா வந்துடும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ரியாலிட்டின்றது தெரியல. அண்ட் இதுல கிளியராகவே உங்களுக்கு வந்து இந்த ஹிந்து ஆர்டிகல் அப்படியே படிக்கிறேன், ஃபெயிலிங் யூகே யூனிவர்சிட்டிஸ் ரிலை ஆன் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் டு கட் தேர் டெபிசிட். அதாவது இப்போ யூகே ஒரு பையன் போறான், யூகே அயர்லாந்து, இது இந்துல வந்து ஆர்டிகல், அந்த பையன் போறான், அவன் என்ன நினைக்கிறான்னா, அவன் ஸ்பெண்ட் பண்ற பணம் வந்து அவனுடைய கெரியருக்கு, அவனுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் நினைக்கிறான். இல்ல, ஆக்சுவலா அந்த யூனிவர்சிட்டிஸை காப்பாத்துறதுக்கு தான் இவன் ஸ்பெண்ட் பண்றான். அண்ட் அதே வந்து அவங்க நாட்டு அரசாங்கமே பப்ளிஷ் பண்ணுது டேட்டா. UK universities, அதாவது the Guardian article, the UK universities paying millions in agent fees to secure international students. இங்க எல்லாமே பணம். இது இந்தியாவாகட்டும் சரி, நீங்க வந்து அப்ராட் ஆகட்டும் சரி, பணம் குறிக்கோள் இருக்குது அப்படின்னா அதுல போய் நம்ம போய் உள்ள என்டர் ஆகும் போது குவாலிட்டி எஜுகேஷனுங்கிறது ஒரு ஜோக், அங்க நடக்க வாய்ப்பே கிடையாது. இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க யூகே நாங்க ப்ரமோட் பண்றோம்னு சொல்றவங்க கிட்ட அந்த நாட்டில் நம்பர் 1 நம்பர் 2 யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும், ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ். இந்தியாவில் ஒருத்தன் நான் அதை ப்ரமோட் பண்றேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜில் 10 பைசா கமிஷன் கொடுக்க மாட்டான். இப்போ எந்த யூனிவர்சிட்டிஸ்ங்க கமிஷன் கொடுத்த ஆட்களை சேர்க்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டில் IITs, NITs இந்த வேலை செய்வாங்களா? யாராவது ஏஜென்ட்ஸ், கன்சல்டன்ஸ் மூலியமா கமிஷன் கொடுத்து ஆட்களை சேர்ப்பாங்களா? இல்ல, பசங்க 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்றான் IIT, NIT உள்ள போறதுக்கு. ஸோ நம்ம வந்து ப்ராப்பர் இன்டர்வியூஸு, இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் சப்மிட் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு டாப் யூனிவர்சிட்டிஸில் போய் படிக்கணும். நம்ம பிரச்சனையை மாட்டிக்கிறாங்கன்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்க இல்லையா, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் தான். அண்ட் அதிகப்படியான கமிஷன்ஸ்க்காக மாட்டிக்கிறது யாருன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். பட் இந்த கமிஷன் கான்செப்ட் இல்லாமல் நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டி வந்து கமிஷன் கொடுத்து ஆட்களை சேர்க்குதுன்னா தூக்கி போட்டுரும். ஒன்லி த நம்பர் 1 நம்பர் 2 ஒரு இன்ஜினியரிங் ப்ரோக்ராமா, நம்பர் 1 நம்பர் 2 பப்ளிக் யூனிவர்சிட்டி இந்த கண்ட்ரியில படிக்கும் பொழுதுதான் நம்ம அப்ராட் போனதுக்கு உண்டான அப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகும். அண்ட் இப்போ வந்து இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நோக்கி போறாங்க. AI நிறைய விஷயங்கள் வந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு. அண்ட் இது எங்க போய் முடியும், அதுக்கான ஸ்கோப் இருக்கா, என்ன விஷயங்கள் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் அப்ராட் எஜுகேஷன்? இப்போ வந்து எந்த ஒரு கோர்ஸையும் உயர்த்தி பேசுறதோ எந்த ஒரு கோர்ஸையும் தாழ்த்தி பேசுறதோ அடிப்படையில் தவறுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சைக்காலஜி படிங்க, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிங்க, இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க, இல்ல மெக்காட்ரானிக்ஸ் படிங்க, இல்ல விஸ்காம் படிங்க,
எல்லாமே அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி சூஸ் பண்றாங்க. இன்னைக்கு வெகு சில கல்வியாளர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா காலேஜா ஸ்கூலா போய் நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி படிச்சாதான் உயிர் வாழ முடியுன்ற லெவலுக்கு போய் பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ பேரண்ட்ஸுக்கும் ஒரு பேனிக். ஐயோ பையனுக்கு உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தா உடனே நெய்பர் அங்கிள் வருவாரு, நீ ஏஐ படிக்கலையா, நீ மிஷின் லேர்னிங் படிக்கலையா, இதுதான் ஃபியூச்சர், நீ எதுக்கு உட்காந்து மெக்கானிக்கல், சிவில், கெமிக்கல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிற, இப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இன்னைக்கு இந்த பெரிய பிரச்சனை. எல்லா காலேஜஸ் இப்ப நம்ம வந்து காலேஜஸ்ல செமினார்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். 95% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி நீங்க சொன்ன அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி இது போன்ற படிப்புகளை மட்டுமே வந்து அவங்க வந்து தே ஆர் லேர்னிங். பட் ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோடைய கிண்டி கேம்பஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு இந்த மாதிரி கோர்சஸ் எதுவுமே அவங்க கிட்ட கிடையாது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, மிஷின் லேர்னிங் அவங்க பேச்சுலர்ஸ்லயோ கிட்டத்தட்ட மாஸ்டர்ஸ்லயோ அந்த கோர்சஸே கிடையாது. இருக்கிறது ஒரே கோர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிங்க. இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இதெல்லாமே டூல்ஸ். இந்த டூலை நீங்க வந்து அட்லீஸ்ட் மாஸ்டர்ஸ்ல ஸ்பெஷலைசேஷன்ல படிச்சா கூட ஓகே, பேச்சுலர்ஸ்ல அதை எடுத்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இது இவர் சொல்றதுக்கு இவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு நேயர்கள் கேட்கலாம். இது நான் சொல்றது இல்லை, ஐம் ஜஸ்ட் ரெப்ளிகேட்டிங் வாட் மிஸ்டர் வேல்ராஜ், அதாவது மிஸ்டர் அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் சொன்னது. இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எங்க கேம்பஸ்ல நாங்க ஸ்டார்டே பண்ண மாட்டோம். தீஸ் ஆர் ஆல் ஜஸ்ட் டூல்ஸ் டு சப்போர்ட் யுவர் கோர் இன்ஜினியரிங் ப்ராசஸ். நீங்க ஒரு இன்ஜினியரிங் ப்ராசஸ்ல இருக்கிறீங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய டூல்ஸ் தான் இது. என்றைக்கும் எங்க கேம்பஸ்ல என்னங்க இந்த கோர்சஸ் நாங்க ஆரம்பிக்க மாட்டோம் அப்படிங்கிறது அவருடைய வெர்ஷன். சோ இதர காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் இது எந்த இயர்ல சைட் பண்ணது? இந்த ஆர்டிகல் பாத்தீங்கன்னா இட் காட் பப்ளிஷ் ஜஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர். இப்போ லேட்டஸ்டா வந்த ஒரு ஆர்டிகல். அண்ட் அதுல வந்து அவங்க கிளியரா சொல்றாங்க, இந்த ஏஐ தான் இன்னைக்கு பூம்னு சொல்லிட்டு எல்லா காலேஜஸும் இன்னைக்கு ஏஐ கோர்சஸ் நடத்திட்டு இருக்காங்க. பட் அந்த நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு அதுல டொமைன் நாலேஜ் இருக்குதுங்களா, லைவ் ப்ராஜெக்ட்ஸ்ல அவங்க வந்து ஒர்க் பண்ணிருக்காங்களா? ஆக்சுவலி நிறைய ஏஜென்சிஸ் கூட வந்துட்டு இந்த பிம் அண்ட் ஏஐக்கான ஸ்பெஷல் கோர்ஸ் ஒன்று அடிஷ்னலா லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரியோடயே வந்து இன்ஜினியரிங் ஆர் வாட் எவர் அதோடய வந்துட்டு அடிஷனா இது மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து அவைல் பண்றாங்க இல்லையா, விச் இஸ் லைக் அது ஒர்க் அவுட் ஆகுமா? இது அப்ராட்ல இருக்கும்போது அந்த ஆப்ஷன் இருக்கா? இங்க வந்து டீச்சிங்ன்றதே பாத்தீங்கன்னா இன்னைக்கு யார் வேணா எதை வேணா சொல்லி கொடுக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. நாங்க டீச்சிங்னு சொல்றது என்னன்னா, ஒரு 50-55 year old ப்ரொஃபசர் அந்த வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கைக்கு 30-35 years அந்த சப்ஜெக்டுக்கே கொடுத்துருப்பாரு. அவர் வந்து வகுப்புகளை எடுப்பதற்கும் சும்மா வந்து நேத்திக்கு டிகிரி முடிச்சுட்டு இல்ல நீங்களும் புக் லெவல்ல படிச்சுட்டு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனே இல்லாம பசங்களை வந்து இன்னைக்கு படிக்க வச்சுட்டு, பிளஸ் இன்னைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் ப்ரோக்ராமிங்லாம் பேப்பர்ல எழுதி பாஸ் பண்றோம். நம்ம கம்ப்யூட்டர்ல அதை எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலா பட் 95% வந்து இன்னைக்கு என்னதுங்க, they are only studying these sort of courses. பட் இந்த கோர்சஸ் எல்லாத்தையுமே படிச்சுட்டு ஃபைனலா அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, இந்த ஆர்டிகல் மாதிரி டிடி நெக்ஸ்ட் ஆர்டிகல், மோஸ்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் நாட் ஜாப் ரெடி. உங்களுக்கு புரியுதா? இப்போ படிக்கிற பசங்க என்ன நினைப்பாங்க, நம்ம தான் சரியா படிக்கலையோ, என்னங்க நம்ம மேலதான் தப்போ. இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாஃப்ட் டார்கெட். அவங்க மேல நீங்க என்ன படிக்க போட்டாலும் ஓரளவுக்கு அவங்க வந்து ரிப்பல்சிவ் ஆவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாரும் அதே சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, they have no clue what to do next. இன்னைக்கு நாங்க என்னைக்குமே ஸ்டூடெண்ட்ஸை பிளேம் பண்ணவே மாட்டோம். இப்போ நீங்க வந்து ஒரு டிஷ் பண்றீங்க, உங்களுக்கு இன்கிரீடியன்ஸ் ஒரு ஃபர்ம் கொடுக்கணும், they give you rotten ingredients. நீங்க பண்ற ஃபுட் அப்போ எப்படிங்க இருக்கும்? கண்டிப்பா பேடா தான் இருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய குக்கா இருந்தாலுமே குட் இன்கிரீடியன்ஸ் அண்ட் ப்ராப்பர் வே டு குக் இஸ் எக்ஸ்பிளைன் டு யூ. அப்போ நீங்க கரெக்டா குக் பண்ணீங்கன்னா உங்களுடைய டிஷ் எப்படி இருக்கும்? இட் வில் பி ஃபண்டாஸ்டிக். ஸோ நாங்க என்னைக்குமே எதற்குமே ஸ்டூடெண்ட்ஸை பேரண்ட்ஸை பிளேம் பண்ணவே மாட்டோம். நீங்க அவர்களுக்கு தரமான கல்வியை கொடுத்துட்டு 1000 கேள்வி கேளுங்க. அண்ட் நம்ம பசங்க பாத்தீங்கன்னா வேர்ல்ட் லெவல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா தே ஆர் ரியலி அடாப்டிவ். அவங்களுக்கு தேவை என்ன தெரியுங்களா, ஒன்னே ஒண்ணுதான், ஒரு குட் கைட், குட் மென்டர், ஒரு நல்ல ஒரு ஆசிரியர். ஆசிரியர்னா சும்மா ஏன் நீ இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டிருக்க, ஏன் தலையை கலர் பண்ணிருக்க, ஏன் நீ கம்மல் போட்டிருக்க, ஏன் ஐடி கார்டு எங்க, இதுதான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. இதுவா நமக்கு இப்ப பிரச்சனை. இப்போ ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்தா என்ன இப்போ? ஸோ நம்ம ஒரு ஹோலிஸ்டிக்கா வி நீட் டு அப்ரோச். பட் இதெல்லாம் மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ லேப் ரெடி பண்ணிடலாம். என்னங்க, காலேஜ்ல இடம் இல்லைன்னா கிரவுண்ட் வாங்கிக்கலாம்,
பஸ் இல்லைன்னா பஸ் வாங்கலாம். சிலபஸ் கூட நீங்க ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து ஐஐடி டெல்லியில இருந்தா கூட நீங்க வாங்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். பட் இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு உண்டான ஆசிரியர்கள் நீங்க இப்ப ஆரம்பிச்சீங்கன்னா 15-20 yearsல you can have quality professors, but I don't see this starting anywhere. quality professors இல்லாம நாங்க quality education கொடுக்குறோம்னு சொல்றது சாத்தியம் இல்லாத விஷயம். அண்ட் இப்போ பேசும்போது சொல்லியிருந்தீங்க 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்றாங்க. இப்போ லைக் வந்து என்ஐடி ஐஐடின்னு நிறைய விஷயங்களுக்கு போகும்போது இந்த ஸ்கூல்ல இருந்தே பண்ணக்கூடிய அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்குமா, ஆர் என்ன வந்து பேரண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும்? ஸ்கூல்ல 10th வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. 11th 12thல வெரி சாரி டு சே நிறைய ஸ்கூல்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா மேத்தமேட்டிக்ஸே இல்லாம பசங்களை படிக்க வச்சிடறாங்க. ஓகே, மேத்தமேட்டிக்ஸ் இல்லாம உங்க லைஃப்ல டைரக்டா 95% ஆஃப் த கோர்சஸ் வந்து உங்க விண்டோ விட்டு வெளியில போயிடுது. மிச்சம் இருக்கிற 5%ல தான் யூ கேன் சர்ச். பேரண்ட்ஸ் கேட்டா எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் தான் சொல்றேன். அவங்கள கேட்டா ஸ்கூல் சொன்னாங்கன்னு நாங்க எடுத்துட்டோம் சார். இப்போ ஸ்கூல்ல ஒன்று சொல்றாங்கன்னா நம்ம நல்லதுக்கு சொல்லுவாங்கன்னு தான் நினைப்போம். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செக்ஷனுக்கு அவங்க அப்ரூவல்ஸோ ஏதோ வாங்கி வச்சிருப்பாங்க. அதற்கு உண்டான டீச்சர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு நீ ஸ்டூடெண்ட்ஸை ஃபில் பண்ணு. திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். இப்போ நாங்க கிளியரா சொல்லியிருந்தேன், இன்டர்வியூல சொல்லிடுறேன். மேக்ஸ் நீங்க 11th 12thல படிக்கலன்னா யூரோப் ஸ்டடி சென்டர் ஆர் எனி டாப் யூனிவர்சிட்டிஸ்குள்ள போகக்கூடிய ஸ்கோப்பே கிடையாது. 95% ஆஃப் தி கோர்சஸ். ஸோ நாங்க சொல்றது என்னன்னா 11th 12thல தயவு செஞ்சு மேத்தமேட்டிக்ஸை அவாய்ட் பண்ணிடாதீங்க. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இன்னைக்கு பை டிஃபால்ட் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் இதுல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து இந்த ஐஐடி கோச்சிங் உள்ள பசங்களை சேர்த்துடுறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 11 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதி அதுல 1.5% தான் சக்சஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த அதுக்குன்னு யாருமே போக வேண்டாம்னு நான் சொல்ல. அந்த பையனோ பொண்ணோ அவங்களே வந்து சொல்லுவாங்கல்ல, ஆமா ஐ வாண்ட் டு கோ ஃபார் திஸ் கோச்சிங், அனுப்புங்க. எதிரி விட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெஸ்ட் நடத்துவாங்க. ஒரு டெஸ்ட் நடத்துவாங்க. அந்த டெஸ்ட் என்னன்னா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். ஒரு ஸ்கூலுக்கும் போய் இந்த ஐஐடி கோச்சிங் கம்பெனிஸ் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் ஒருத்தர் 2 பேருக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருவாங்க. இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்ல அந்த பையன் ஜேடபிள்யூ கோச்சிங் போறான், அதனால நம்மளும் போவோம். இது தேவையா சொல்லுங்க? இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அதுக்கு ஒரு 3-4 லட்ச ரூபா ஃபீஸ். இன்ஜினியரிங் ஒரு பக்கம் இருக்கு அண்ட் மற்றதெல்லாம் இருக்குன்னா, அண்ட் அகைன் மெடிசன் சைடு வந்தோம்னாலும் நீட் அண்ட் அதுக்கான ஒரு கோச்சிங் எனக்கு தெரிஞ்சு இப்போ அகைன் 10th முன்னாடில இருந்தே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்னு போது அந்த ஃபீல்ட் எப்படி இருக்கு? அதாங்க, சேம் அப்ளைஸ் டு நீட் ஆல்சோ. உங்களுக்கு யூ சோ பேஷனேட், you want to study medicine, you want to என்ன சொல்றது, சர்வீஸ் டு மேன்கைண்ட். தாராளமா படிங்க. 8th இருந்து கூட படிங்க. நீங்க கம்ஃபர்டபுளா பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜேர்னலிஸ்ட்டுங்க, உங்களுக்கு வந்து ஒரு கிராம்ப்ட் ஷெட்யூல் வருது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க 5-6 இன்டர்வியூஸ் வரணும். somehow you will pull up your energy and do it. புரியுதுங்களா? அதனாலதான் நீங்க வந்து இந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த துறையை பிடிக்காதவங்களால ஒரு இன்டர்வியூவே பண்ண முடியாது ஒரு நாள்ல, இல்லைங்களா? that's what is the reality. once you love what you do, then life becomes much easier. ஸோ இப்போ நீட் இது வெரி சிம்பிள்ங்க. இந்தியாவில் நீட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃப்ரீ சீட்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல மட்டும் மெடிசன் படிங்க. அப்ராட் மெடிசன் தேவையில்லாத ஒரு விஷயம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பணம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு கோர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸை அனுப்ப மாட்டேன். திஸ் இஸ் ஐ எம் வெரி வெரி கிளியர். அண்ட் அதற்குண்டான டேட்டா யூனோ, இப்ப நீங்க ஃபாரின்ல போய் மெடிசன் படிக்கிறீங்கன்னா இந்தியா வந்த பிறகு ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க. ஓகே, சிம்பிள் எஃப்எம்ஜி எக்ஸாம். 100 பேர் எழுதுறாங்க, 80 பேர் ஃபெயில், 80% ஃபெயில். ரிப்போர்ட் என்டிடிவி எஜுகேஷன் ரிப்போர்ட் நீங்களே படிச்சுக்கலாம். நியர்லி 78% ஸ்டூடெண்ட்ஸ் which you can read. 78% close to 80% வச்சுக்கோ ஃபார் ஈஸியர் வியூவர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நான் ஒரு தொழில் நடத்துறேன், 80 பேர் ஃபெயில் ஆக போறாங்கன்னு எனக்கு விஷயம் தெரியுதுன்னா அதை நான் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? டெஃபினெட்லி நாட். அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதை கூட விடுங்க, என் பையனை அனுப்ப மாட்டாங்க அப்ராட் மெடிசனுக்கு. அவன் இப்போ 3rd 4th தான் படிக்கிறான், அவனை அனுப்ப மாட்டேன். இப்போ நீங்க உங்க தம்பியை கூப்பிட்டு வரீங்க, நான் அனுப்பணுமா அனுப்பக்கூடாதா? அனுப்பக்கூடாது. தட்ஸ் ஆல். இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்கள் உபயோகிக்காத பொருட்களை பிறர் தலையில கட்டாதீங்க. பேரண்ட்ஸ் தாங்க மாட்டிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் பேரண்ட்ஸ் தான் மாட்டிக்கிறாங்க. இப்ப சில பேர் வந்து சொல்லுவாங்கல்ல, நாங்க இத்தனை பேர் அனுப்பிச்சிருக்கோம், அவங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க. உங்க பையனை அனுப்புங்க, பெரிய டாக்டர் ஆக்கி காட்டுங்க, இல்லைங்க? நான் என் சில்ட்ரன்ஸ் என் ஃபேமிலியில் இருக்க எல்லா பசங்களையும் அதே அப்ராட்ல இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்புறேன். நீங்க யாரு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லல, நானும் சோஷியல் சர்வீஸ் பண்றேன்னு சொல்லல. மக்களுக்கு பயனில்லாத விஷயத்தை செய்து ஸ்டூடெண்ட்ஸை மிஸ்கைட் பண்ண. இப்ப நீங்க ஒரு மொபைல் போன் வாங்குறீங்க
நீங்கள் வந்து அவன் 5 வருஷம் ஒர்க் ஆகுங்கிறான், 3 வருஷம் தான் ஒர்க் ஆகுது, சரி தூக்கி போட்டு போயிடலாம். டிகிரி அப்படி இல்லை, உங்கள் பேரை கூட மாற்றிடலாம், நீங்கள் படித்த டிகிரியை மாற்ற முடியாது. இட்ஸ் இன்னைக்கு தவறான முடிவுகள் தாங்க 95% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ தி சார்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுத்துச்சுன்னா வி வெரி ஹாப்பி. சிம்பிள் ஒன் லைனர், அப்ராட் மெடிசனை சிம்பிளாக தவிர்த்துறது நல்லது. மெடிசன் எங்கே படிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஃப்ரீ சீட்டில் படிக்கிறீங்க பார்த்தீங்களா, தெரில எனக்கு ஃபீஸ், நான் தப்பாக கூட இருக்கலாம், 5000 10,000 ஃபீஸ் இருக்கும். அவங்ககிட்ட போயிட்டு நீ மெடிசனை சர்வீஸ் ஓரியன்டாக பாருன்னா அந்த பையன் என்ன பண்ணுவான், பார்ப்பான். மக்களுடைய நோய்களை தீர்க்கறதுக்கு உண்டான வேலையை அவன் பார்ப்பான். இவர் படிச்சதே 1 கோடி 1.5 கோடி ஃபீஸை கட்டி அவங்ககிட்ட போய் நீ மக்களுக்கு சேவை செய்யணும்னு அவன் நினைப்பான். எங்க அப்பா போட்ட பணத்தை நான் எடுக்கணும்னு தானே அவன் நினைப்பான். இதுல என்ன தப்பு இருக்கு? ஸோ நீங்க சர்வீஸ் ஓரியன்டா மெடிசன் படிக்கணும். மெடிசன் இஸ் சர்வீஸ் டு மேன்கைண்ட். ஸோ அந்த எண்ணம் இருப்பவர்கள் இந்தியன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல வி ஷுட் ஸ்டடி. பட் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, மெடிசனை பேஷன்ஸ் இல்லாம படிச்சிடறோம், இன்ஜினியரிங்கை புரியாம படிச்சிடறோம். சார் ஆப்ரேஷன் சூப்பரா போச்சு சார், பேஷண்ட் தான் இல்லை அப்படிங்கிற நிலை தான் இன்னைக்கு இருக்கு. வெரி சிம்பிள், மெடிசன் அப்ராட் மெடிசனை தவிர்த்துறது நல்லது. இப்ப பேசும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க மெடிசன் வந்துட்டு பேஷண்ட் எல்லாம் படிச்சிடறாங்க அண்ட் இன்ஜினியரிங் வந்துட்டு புரியாம படிச்சிடுறாங்கன்ட்டு. அண்ட் இது சொல்லும் போதே வந்து என் மைண்ட்ல இந்த லேக் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் லேக் ஆஃப் ஜாப்ஸ் அப்படின்னு வரும்போது இது எப்படி நம்ம பாக்குறது? பிகாஸ் நம்ம ஊர்ல இந்த ஸ்கில் ஓரியன்ட் ஜாப்ஸ் அப்படின்னு நம்ம போகும்போது ரொம்பவே கம்மியா இருக்கு. மார்க்ஸ் செட் பண்ணிட்டு அது மூலியமா தான் நம்ம போற மாதிரி இருக்கு. அண்ட் அகைன் ஃபாரின் எடுக்கும்போது நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ற மாதிரி, உங்ககிட்ட ஸ்கில் இருக்கா, மார்க் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா? எப்படி அது? இல்ல கண்டிப்பா. இப்போ நம்ம வந்து இந்த அப்ராட் எஜுகேஷன் இந்த இன்டர்வியூடைய டாபிக்கே நீங்க வந்து இப்படியே வச்சிடலாம், லேக் ஆஃப் ஸ்கில்ஸ் வெர்சஸ் லேக் ஆஃப் ஜாப்ஸ். இன்னைக்கு ஒரு யங்ஸ்டர் லேக் ஆஃப் ஸ்கில்ஸை நம்பணும், அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. அப்ராட் எஜுகேஷன் அங்க தங்கம் இருக்கு, வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்கு, போயிட்டு வாங்க, அது இல்லை. ஸ்கில் டெவலப்மெண்ட். பிலீவ் இன் லேக் ஆஃப் ஸ்கில்ஸ், டு நாட் பிலீவ் இன் லேக் ஆஃப் ஜாப்ஸ். ஜாப்ஸ் எல்லாம் இருக்குங்க, அந்த ஜாப்ஸை தேர்ந்தெடுக்கிற, அந்த ஜாப்ஸ்ல செலக்ட் ஆகக்கூடிய ஸ்கில்ஸ் நம்ம கிட்ட இருக்கான்றது தான் இங்க கொஸ்டின் மார்க். இப்போ நீங்க இன்டர்வியூ ஸ்டார்டிங்ல தானே கேட்டீங்க, இங்க ஏன் இத்தனை காலேஜ் இருக்கு சார், நாங்க ஏன் சார் அப்ராட் போகணும்? இப்போ இன்டர்வியூ பாக்குறவனு அதான் நினைப்பான். ஸோ நீங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். பட் ஸ்கில் டெவலப்மெண்ட் மக்கள் என்ன நினைச்சிடறாங்க, நம்ம நிறைய டிகிரி படிச்சா கிடைச்சிடும், நம்ம ஆன்லைன்ல ஒரு கோர்ஸ் படிச்சு ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம், இல்ல நம்ம வேலை செய்யும் போதே பேரலா ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். பண்ண முடியாதுன்னு சொல்ல வரல, அதோடைய ப்ராசஸ் வெரி ஸ்லோ அண்ட் அதோட இம்பாக்ட் ரொம்ப கம்மி. ஒரு ஈஸியா எஃபெக்டிவா எக்ஸ்ட்ரீமா ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னா வெரி சிம்பிள், நான் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நீங்க ஐஐடி, என்ஐடிஸ், ஐஏஎம்ஸ் மாதிரியான பல்கலைக்கழகங்கள். யாரு உங்க அப்பா பாக்கெட்ல இருக்கிற பர்ஸை குறி வைக்காத கல்லூரிகள்ல நீங்க போய் படிக்கும் போது, as I told you, 50% from government to run the university, 40% money from industries and 10% from the students. இந்த மாதிரி இடத்துல நீங்க படிக்கும்போது நிச்சயமாக அஃப்கோர்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்கன்னா உங்க ஸ்கில்ஸை வந்து நீங்க டெவலப் பண்ணலாம். The same is told by economic timesல by in the financial year 2025 32 million jobs will be vacant. வேக்கன்ட்னா அப்ளிகன்ஸ் இல்லாம இல்ல, அந்த அப்ளிகன்ஸ் உடைய எம்ப்ளாயபிலிட்டி பத்தி பேசுறோம். இதுக்கு நான் ஸ்டூடெண்ட்ஸை குறை சொல்ல மாட்டேன், யங்ஸ்டர்ஸை குறை சொல்ல மாட்டேன். அவங்க நீங்க ஒரு காலேஜில் சேர்த்து விட்டீங்க, அவங்க படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி வந்துட்டாங்க, அவங்களுக்கு அந்த ஸ்கில் இல்லை. அப்ப யார் மேல தப்பு இருக்கு? ஸ்டூடெண்ட் மேலேயா, டிகிரி கொடுத்தவங்க மேலேயா? பட் நீங்க எல்லாரும் என்ன சொல்லிடுறாங்க, ஸ்டூடெண்ட் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை. அண்ட் பை 2027 50 million jobs are vacant in plenty of sectors. ஸோ நான் ரிக்வெஸ்ட் பண்றது பீப்புள் கிட்ட என்ன அப்படின்னா, லேக் ஆஃப் ஸ்கில்ஸை நம்புங்க, லேக் ஆஃப் ஜாப்ஸை நம்பாதீங்க. தட் இஸ் வாட் இட் இஸ். அண்ட் இந்த ஸ்கில்ஸை ஓகே சார் நான் டெவலப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 80 லட்சம், 1 கோடி, 1.5 கோடி எல்லாம் கடன் வாங்கி இன்னைக்கு போறாங்க. கடவுள் தான் காப்பாற்றணும் அவங்க. ஸோ பி வெரி ஸ்மார்ட், கம்மியா செலவு பண்ணுங்க. இப்போ நான் இன்டர்வியூ எல்லாம் பேசி முடிச்சுட்டு என்னங்க ஒரு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், சார் அவ்வளோ லட்சம் கூடி, இவ்வளோ லட்சம், அட போவா அப்படின்றது. நாங்கள் சொல்றது ஃப்ரீ எஜுகேஷன் ஆர் 3 lakhs per year onwards ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல படிக்கலாம். இன்ஃபேக்ட் சென்னையில் படிக்கிறதை விட 50% காஸ்ட் கம்மி ஃபார் அ ஸ்டூடெண்ட் டு ஸ்டடி இன் அ யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டி. ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஸ்கில் டெவலப்மெண்ட், அது மட்டும்தான்
நம்மளை காப்பாற்றும். ஓகே, இப்போ ஃப்ரீ எஜுகேஷன் சொல்றீங்க இல்லையா, அது எல்லாராலையும் ஆப்ட் பண்ண முடியுமா, இல்லைன்னா என்ன கிரைட்டீரியா இருக்கு ஃபார் திஸ் ஃப்ரீ எஜுகேஷன், இல்லைன்னா இந்த 3 lakhs per annumனு சொல்லும்போது அது என்ன கிரைட்டீரியா? இப்போ அதாங்க நம்ம நிகழ்ச்சிக்காக இவ்வளவு ஓப்பனா நம்ம பேசிட்டு எல்லாரும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்து நம்புற மாதிரியே இருக்கு இல்லைங்களா? பட் இந்த இன்டேக் இந்த செப்டம்பர் 2025 ஃபிளைட் ஏற போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு க்ளோஸ் டு 100+ ஸ்டூடெண்ட்ஸ், க்ளோஸ் டு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு we have issued ஃப்ரீ எஜுகேஷன் ஆஃபர் லெட்டர். ஓகே, அதாவது கல்வி கட்டணம் கிடையாது, உங்க லிவிங் எக்ஸ்பென்சஸ் நீங்க பாத்துக்கணும். எல்லாருக்கும் அது கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. இஃப் நாட், டியூஷன் ஃபீஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3 lakhs per year onwards. முன்னாடி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதுதானா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப வர பேரண்ட்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்து என்ன தெரியுமா கேக்குறாங்க? இவ்வளவுதானான்னு கேக்குறாங்க. ஏன்னா இங்கேயே 8 லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இங்க உங்களுக்கு சென்னையிலேயே செமஸ்டருக்கே வந்து 6 lakhs 7 lakhs per year சர்வ சாதாரணமா சார்ஜ் பண்றாங்க. யார் வந்து ஆக்சுவலா இந்த அப்ராட் எஜுகேஷன் அவைல் பண்ண முடியும், யார் அப்ளை பண்ணலாம், யாருக்கெல்லாம் கிடைக்கும், என்னென்ன பேசிக் கிரைட்டீரியா இருக்கு இவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக? ஃபர்ஸ்ட் இஸ் இன்ட்ரெஸ்ட். சார் எனக்கு படிக்கணும். You are welcome to Europe Study Center. We will evaluate your profile and tell you the options. Bachelor's maximum age வந்து 20. மாஸ்டர்ஸ்க்கு மேக்ஸிமம் ஏஜ் 25. நீங்க கேட்கலாம், ஏன் சார் 25 மேல இருக்கவங்க படிக்க கூடாதா அப்படின்னு கேட்கலாம். தாராளமா அவங்க படிக்கலாம். பட் எம்பசி விசா கொடுக்கணும்ல, அது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நான் விசா யாருக்கும் கொடுக்க போறது இல்லை, நான் அட்மிஷன் யாருக்கும் கொடுக்க போறது. ஐம் ஒன்லி a facilitator. பிளஸ் நீங்க ஒரு வேலை பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு 100% எஃபிஷியன்சி நீங்க கொண்டு வரணும்னு எதிர்பார்ப்பீங்க இல்லையா? ஸோ சேம் வே இன்னைக்கு பேன் இண்டியா லெவல்ல மோர் தேன் 99% விசா சக்சஸ் ரேஷியோ வச்சிருக்கிறது நாங்க தான். ஸோ யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், அப்ராட் எஜுகேஷன்ல 25-26 வயசுக்கு மேல எங்க ஆஃபீஸ்க்கு வராதீங்க, நாங்க ப்ராசஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டேன். 38 வயசு ஆகும் சார், 42 வயசு சார், நாங்க பாத்துக்கிறோம் சார். சார் ஏன்னா அவனுக்கு வந்து இவங்களுக்கு கிடைக்குதா கிடைக்கலையான்றதெல்லாம் வித்தியாசம் இல்லை. யார் வந்தாலும் தூக்கி போடுவோம் உள்ள. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஆச்சு, ரெஃப்யூஸ் ஆயிடுச்சுன்னா ரெஃப்யூஸ் ஆயிடுச்சு. பட் அப்படி ஒர்க் பண்ண முடியாதுல்ல. நீங்க 16 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க. You know what is going to happen to a certain extent. எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் வேணும். ஸோ பிளஸ் ஆஃப்கோர்ஸ் மெடிசன் தவிர்த்து, மெடிசன்னா பிசியோதெரபி, கிளினிக்கல் ஸ்டடீஸ்னு பேஷண்ட்ஸை டச் அண்ட் ஃபீல் பண்ணி பண்ணக்கூடிய ப்ரொஃபஷன்ஸ் மெடிசன் ரிலேட்டட் we don't do. பட் இதே பப்ளிக் ஹெல்த், குளோபல் ஹெல்த், ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் we have plenty of options. Of course இன்ஜினியரிங், லைஃப் சயின்சஸ், மேனேஜ்மெண்ட், MBAs, BBAs, அதான் சொல்றேன் ஒரே லைன். மெடிசன் தவிர்த்து எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பிளஸ் இப்போ பேச்சுலர்ஸ் பாத்தீங்கன்னா 3 lakhsல இருந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். பிகாஸ் நிறைய பேர் பேச்சுலர்ஸ்க்கு ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். பேச்சுலர்ஸ் இஸ் 3 lakhs per year onwards. மாஸ்டர்ஸ் ஃப்ரீ ஆர் 3 lakhs per year onwards. ஸோ லிவிங் எக்ஸ்பென்சஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 30,000ல இருந்து பர் மந்த் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். திஸ் இஸ் தி லிவிங் எக்ஸ்பென்சஸ். இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு போகும்போது வெறும் நம்மளுடைய இந்த காலேஜ் டியூஷன் ஃபீ அது மட்டும் ஆட் ஆகிற மாதிரி இருக்குமா, இல்லைன்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் லிவிங் எக்ஸ்பென்சஸ் மற்றது எல்லாமே இருக்குது இல்லையா? அகைன் வந்து ஸ்டூடெண்ட் பேர் பண்ற மாதிரி இருக்குமா, ஆர் இல்லை பார்ட் டைம் ஜாப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்குமா? அது அடுத்த இது என்ன சொல்றது, அவேர்னஸ். இது என்னன்னா அப்ராட் எஜுகேஷன்னால இப்போ ஒரு ஆஃபீஸ்க்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டியில இந்த இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன் இருக்கு, இந்த யூனிவர்சிட்டியில இந்தந்த மாடியூல்ஸ் இருக்கு, இந்தந்த ப்ரொஃபசர்ஸ் கிளாஸ் எடுக்கிறாரு, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க இந்த கண்ட்ரி போயிடுங்க, அந்த கண்ட்ரி போயிடுங்க, நீங்க 20 hours பார்ட் டைம் பண்ணலாம். பார்ட் டைம் பண்றதுக்கு நான் ஏன் 50 லட்ச ரூபாய் ஃபீஸ் கட்டணும் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் ஏன் அங்க போய் 20 hours பண்ணணும், நான் என் ஊர்லயே 24 hours பண்ணிக்கிறேன் பர் டே. இங்க அடிப்படையே பல பிரச்சனைகள் இருக்குங்க. இந்த 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 டேபுவை பிரேக் பண்றதுக்கு தான் in your reputed channels we do these interviews to the young minds. நம்ம அப்ராட் போறது 2-3 क्वेश्चन முன்னாடியே நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். the idea of going abroad, skill development. ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு தான் நம்ம அப்ராட் போறோம், பார்ட் டைம் ஜாப் பண்றதுக்கு இல்ல. பிளஸ் ஓகே, இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 to 8 hours they have to spend every day, Monday to Friday. 7 to 8 hours. மார்னிங் 8 o'clock ப்ரொஃபசர் வந்துருவாரு. he will start the classes. 2 hours தான் இருக்கும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிளாஸஸ். மற்ற டைம் you will have laboratories, you will have assignments to do. உங்களுக்கு குரூப் இன்டராக்ஷன் இருக்கும், tutorials இருக்கும், laboratories. Plus sometimes you will be spending some time at the industry also. But நீங்க wrong universities in UK, US, Australia, Canada போனீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி சொல்லிடுறேன், wrong universities. அங்க வெறும் 5 to 7 hours தான் classes இருக்கும் per week in majority of the cases. per week அவன் பேலன்ஸ் டைம் என்ன சும்மாவா உட்காந்துருப்பான், அங்க கடன் விழுந்துகிட்டே இருக்கு, பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் விழுந்துகிட்டே இருக்கு, அவன் என்ன பண்ணுவான், will go to part time jobs. ஸோ எனக்கு ஒன்றும் அந்த லாஜிக் புரியல. 60 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா கடன் வாங்கி
ஃபீஸை கட்டி ரெஸ்டாரண்ட் உள்ள நிக்கிறதுனால நமக்கு என்ன ஸ்கில் அகைன் இங்கேயும் ஐ டோன்ட் பிளேம் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த பேரண்ட்ஸ், தே ஆர் மிஸ்கைடட். ஓகே, என் ஆஃபீஸ்க்கு சார் பார்ட் டைம் ஜாப் தான் என் குறி இப்போ என்னுடைய குறி அப்படின்னா நான் என்ன கேட்பேன், நான் என்ன யூரோப் பார்ட் டைம் ஜாப் சென்டர்னா வச்சிருக்கேன் கம்பெனி பேரை, யூரோப் ஸ்டடி சென்டர். படிக்க விருப்பம் இருப்பவர்கள் மட்டும் ட்ரை டு கான்டாக்ட். ஸோ லிவிங் எக்ஸ்பென்சஸ் இப்போ நீங்கள் யூகேலையோ மற்ற கண்ட்ரீஸ்ல எடுத்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் போகுது. அவன் என்ன பண்ணுவான், ஸ்டூடெண்ட் பற்றியும் நம்ம யோசிக்கணும்ல. அவன் ஆக்சுவலாக அந்த ஸ்டூடெண்ட் ஏன் பார்ட் டைம் பண்ணுறான், அவன் பேரண்ட்ஸை ட்ரபிள் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறான். அந்த ஆஸ்பெக்ட்ல வி கேன் அப்ரிஷியேட். பட் அப்ஜெக்டிவ் என்னன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. காலேஜே இல்லைன்னா அவன் எங்க சும்மா உட்காந்துருக்கணும், அட்லீஸ்ட் யூ கேன் டூ பார்ட் டைம். பட் எங்க கதை அப்படி இல்லை. 7 to 8 hours they will be majorly busy. அண்ட் லிவிங் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 30,000 rupeesலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ யூ கேன் பிளான் வெல். அண்ட் இப்போ பேசும்போது சொல்லியிருந்தீங்க ராங் யூனிவர்சிட்டிஸ் அட் ராங் பிளேசஸ் ஆர் ரைட் பிளேசஸ் ராங் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னும் போது நம்ம எப்படி ரைட் யூனிவர்சிட்டியை தேர்ந்தெடுக்கிறது? அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 1 நம்பர் 2 யூனிவர்சிட்டிக்கு மட்டும் போங்க, யூ ஆர் சேஃப். சார் என் மார்க்கு கிடைக்குமா, அப்ளை பண்ணி பார்ப்போம். வி ஹேவ் த டேட்டா இல்ல, 16 வருஷம் எங்ககிட்ட டேட்டா இருக்குல்ல, எதுல போட்டா நமக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்றது ஓரளவுக்கு வீணும். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்க எந்த டெவலப்டு கண்ட்ரீஸ்ல போய் படிக்க போனாலும் சரி, ஸ்டடி இன் தட் கண்ட்ரீஸ் நம்பர் 1 நம்பர் 2. பட் அன்பார்ச்சுனேட்லி யூரோப் ஸ்டடி சென்டர் தவிர்த்து பேன் இந்தியா லெவல்ல நீங்க எந்த அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் போனாலுமே அந்த நாட்டின் நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 ஏன் நம்பர் 4 கூட 99% பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி அது பதில் சொல்லிட்டேன். பசங்க போட்டு அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள போகணும்னு பார்ப்பாங்க. அவங்க யாருக்கும் ஏஜென்சிக்கும் கன்சல்டன்சிக்கும் டியூஷன் ஃபீஸ்ல இருந்து கமிஷன் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்க உங்க சூப்பர் மார்க்கெட்ல நடத்துறீங்க, ஒரு பிராண்டு பொருள் விற்கவே இல்லை, அந்த டீலர் கூப்பிடுறீங்க. அந்த டீலர் என்ன சொல்லுவாரு, நான் எடுத்துட்டு போற காஸ்டே அதிகம், நீ அதை 1+1 வாங்கினா 2 ஃபீன் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருமான்னு சொல்லுவீங்க இல்லையா? எது நம்ம விற்கலையோ அதுதான் புஷ் பண்ணுவீங்க. அதுதான் நீங்க எவ்வளவு யூனிவர்சிட்டிஸ் கீழே போயிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய என்னதுங்க கமிஷன் பர்சன்டேஜஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். கமிஷன் பர்சன்டேஜ் ஏற ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஃபியூச்சர் என்னதுங்க அதுல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. ஒரு ஜாய் இருக்குல்ல, ஒரு பையன்கிட்ட லாஸ்ட் ஃப்ரைடே கூட வி இஷ்யூட் 15 ஃப்ரீ எஜுகேஷன் ஆஃபர் லெட்டர்ஸ். நீ போய் ஃப்ரீயா போய் படிக்க போறடா, அந்த கொடுக்குற ஜாய் இருக்கு பாருங்க, அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஜாய் என்னன்னு. இவங்களுக்கு எல்லாம் தெரியாதே. நான் லோன் வாங்கி கொடுக்குறேன், அதை வாங்கி கொடுக்குறேன், இது வாங்கி கொடுக்குறேன், மிடில் ஆஃப் தி ரோட்ல அவனை நிக்க வச்சிருக்கேன். இதனால என்ன ஆயிடுது, அப்ராட் எஜுகேஷனையும் மக்கள் வெறுக்க ஆரம்பிக்கிறான். Because they listen to a lot of negative stories. That's why. So safe option, top public universityல படிங்க. Again, கம்மியா செலவு பண்ணி நிறைய கத்துக்குங்க. நீங்க நிறைய செலவு பண்ணிட்டு நீங்க ஒரு கம்பெனிகிட்ட போயிட்டு, சார் நான் 1.5 கோடி கொடுத்து படிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளவு சேலரி வேணும்னா அவன் என்ன சொல்லுவான் அந்த கம்பெனிக்காரன்? அது பண்றதுக்கு என்கிட்ட நிறைய வெளியில போ தம்பின்றான், செக் யுவர் மென்டல் ஹெல்த்ன்றான். ஓகே. அண்ட் இப்போ பேசும்போது நிறைய வந்துட்டு இந்த ஃப்ரீ எஜுகேஷன் வந்துகிட்டே இருக்கு. ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆன் டோட்டல் எவ்வளோ ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அகைன் அது எப்படி சொல்றது, டியூஷன் ஃபீ இல்லாம மற்ற இதுல இருந்து சேர்த்து ஆன் ஹோல் எவ்வளோ? இப்போ நீங்க மாஸ்டர்ஸ் ஃப்ரீ எஜுகேஷனே இருந்தால் கூட உங்களுக்கு லிவிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கண்ட்ரீஸ்ல 30,000 இருக்கும், சில கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 55,000 லிவிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். அதனால தான் நாங்கள் என்ன சொல்றோம், இப்போ இந்த இன்டர்வியூ கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன் வில் கிவ் தம் த அப்பாயின்மெண்ட் லிங்க், விசிட் அஸ், ஃப்ரீ கவுன்சிலிங், கம் கலெக்ட் ஆல் இன்ஃபர்மேஷன், ப்ரொஃபைல் இவாலுவேட் பண்ணிக்கங்க, எந்தெந்த கண்ட்ரில எந்தெந்த பிரச்சனைகள் இருக்குன்றது தெரிஞ்சுக்கங்க, அதெல்லாம் நாங்கள் ஏன் தவிர்த்துட்டோன்றதை புரிஞ்சுக்கிட்டு என்ன யூனிவர்சிட்டி என்ன கோர்ஸ் அக்கார்டிங்லி வி கேன் பிளான். ஓகே. அண்ட் ஏகப்பட்ட ஏஜென்சிஸும் இருக்கு நம்மளை வந்துட்டு இந்த அப்ராட் எஜுகேஷனுக்கு புஷ் பண்றதுக்கு. பட் எது கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் ஆர் என்ன ஒரு கரெக்டான ஏஜென்சி ஆர் இந்த ஃப்ராடுலண்ட் ஏஜென்சிஸ்லாம் எப்படி நம்ம ஸ்பாட் பண்றது? அதாவது இதுல ஃப்ராடுலண்ட்னு சொல்றதை விடங்க, யூனோ பட் த பாயிண்ட் ஹியர் இஸ், இப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளவு வருஷமா அவங்க இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க அண்ட் ஆர் தே கிவிங் ஃப்ரீ சர்வீசஸ், அது ஒன்று இருக்கு. இப்போ ஃப்ரீ சர்வீசஸ்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நேரம். அப்போ பணம் எங்க இருந்து வருது, இவங்க ஆஃபீஸ் நடத்துறதுக்கு பணம் எங்க இருந்து வருது, யூனிவர்சிட்டில இருந்து வருது. சரி, ஏன் அந்த யூனிவர்சிட்டி கமிஷன் கொடுத்து ஆட்களை சேர்க்கணும்? பிகாஸ் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் சேரல. உங்களுக்கு புரியுதா? இதுதான் பிரச்சனை. ஸோ அண்ட் தேர் ஷுட் பி டிரான்ஸ்பரன்சி. இப்போ எங்கள் ஆஃபீஸ்க்குள்ள வர்றாங்கன்னா என்ன யூனிவர்சிட்டி, என்ன சார்ஜஸ், என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எப்போ கட்டணும், எங்க சார்ஜஸ் என்ன, யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி வித் த ஜிஎஸ்டி இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனா ஷீட்ல எழுதி கொடுத்துரும், வாட்ஸ்அப்லயும் அனுப்பிச்சிடும். இல்லைன்னா 16 years யூ கேனாட் டூ ஆல் தீஸ் திங்ஸ். பிளஸ் இப்போ இந்த இன்டர்வியூ பப்ளிஷ் ஆகும் போது க்ளோஸ் டு 50 ஆஃப் மை ஸ்டூடெண்ட் இன்டர்வியூஸ் ஐ வுட் ஹவ் போஸ்டட் இன் யூடியூப்.
இன்னும் ஒரு 1 or 2 months I will post 100 interviews. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூலாம் யாரு? நாங்க பேச்சுலர்ஸ்க்கு அனுப்புனவங்க, நாங்க மாஸ்டர்ஸ்க்கு அனுப்புனவங்க, இப்போ இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அந்த நாட்டின் குடியுரிமை வாங்கினவங்க, இப்போ ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இருக்கிறவங்க. ஸோ இந்த கேமரா ஷைனஸ் இல்லாம ஐ வில் கம் அண்ட் டூ த இன்டர்வியூன்னு சொல்ற இந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி 75 இன்டர்வியூ முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் இந்த இன்டர்வியூ வரும்போது 50th இன்டர்வியூ போஸ்ட் பண்ணியிருப்போம். அண்ட் வெரி சூன் another 50 interviews which also I'll post. அவங்க வந்து they should follow this mantra also, spend less learn more. யார் உங்களை அதிகம், நீங்க ஒரு ஆஃபீஸ் போனீங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுத்துருவாங்க, blah 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 எல்லாம் கேட்டு அவங்க முக்கியமான ஒரு 3 கொஸ்டின் இருக்கும்ல. என்ன கொஸ்டினா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க அப்பா எங்கே வேலை செய்கிறார், உங்க அம்மா எங்க வேலை செய்யறாங்க, உங்க பட்ஜெட் நீங்க என்ன பிளான் பண்றீங்க, இது எதுக்கு சார் உங்களுக்கு, எங்க அப்பா எங்க வேலை பண்ணா உங்களுக்கு என்ன, இல்லையா? இதுதான் இங்க பிரச்சனை. இதெல்லாம் தான் you should be red flags where you should be really cautious. பட் நீங்க கண்ட்ரியை மட்டுமே குறி வச்சுக்கிட்டு மற்றதை காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா the abroad education mission becomes really difficult to succeed. And வந்து மெடிசன் படிச்சோம் அப்படின்னா நமக்கு இங்க வந்து எக்ஸாம் எழுதணும் அண்ட் அதுக்கான ஜாப் எல்லாமே அதுக்கப்புறம் தான் அப்படின்னு. பட் இந்த மற்ற கோர்சஸ் அகெயின் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் ரீதியா ஒரு இன்ஜினியரிங் இல்லைன்னா மற்ற விஷயங்கள் எதுனா எடுத்துக்கிட்டாலும் அப்படி இருக்கும்போது ஜாப் ஆஃபர்ஸ் எப்படி இருக்கும் நம்மளோட இந்தியா பொறுத்த வரைக்கும்? சரி, இல்லை அங்கேயுமே எல்லாமே ஸ்டூடெண்ட் கையில தாங்க இருக்கு. ஓகே, நீங்க வந்து சொன்ன இல்லைங்களா, தரமான கல்வி, நிறைவான கல்வி, எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபசர்ஸ், இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா இன்கிரீடியன்ஸும் கொடுத்துருங்க. சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வெரி ஸ்மார்ட்டுங்க, வெரி ஸ்மார்ட், தே வில் டூ திஸ். அண்ட் இந்த நிகழ்ச்சிக்காக வேலை வாய்ப்புக்கு நான் உத்தரவாதம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? இப்ப நம்ம ஒரு ஸ்டூடியோல உட்காந்துக்கிட்டு இந்த பையன் ஜெர்மன்ல வேலை வாங்கிடுவான் இன்னும் 2 yearsலன்னு சொல்றது எவ்வளவு ஒரு ஃபன்னியா இருக்கும் யோசிச்சு பாருங்க. பட் நிறைய பேர் இதை சொல்றாங்க, மக்கள் இதெல்லாம் ஒன்னும் நம்பிட்டு இருக்கிறாங்க. பிளஸ் அதுதான் நான் இன்டர்வியூ போட்டுட்டேன்ல, இந்த இன்டர்வியூல யூரோப் ஸ்டடி சென்டர் பத்தி சொல்லுங்க, நான் ஸ்டூடெண்ட் இன்டர்வியூஸ் யூடியூப்ல போஸ்ட் பண்ணிருக்கேன்ல, அதுல எங்கேயுமே நீங்க யூரோப் ஸ்டடி சென்டர் பத்தி சொல்லுங்க, நாங்க என்ன சர்வீஸ் பண்ணா, அதெல்லாம் இல்லைங்க கொஸ்டின். நீங்க என்ன படிச்சீங்க, என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க படிக்கும்போது, எவ்வளவு ஃபோக்கஸ்டா இருந்தீங்க, அண்ட் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்தது, நீங்க எப்படி வேலை வாங்குனீங்க, இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, இதுதாங்க இன்டர்வியூ. ஸோ திஸ் when the student sees, அவனுக்கு எல்லாமே ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஒரு இன்டர்வியூவா 2 இன்டர்வியூவா, ஆல்மோஸ்ட் 50 இன்டர்வியூ போஸ்ட் பண்ணிட்டேன், இன்னும் 25 இன்டர்வியூ எடிட் ஆயிட்டு இருக்கு, இன்னும் 25 இன்டர்வியூ ஷூட் பண்ணிட்டு வில் பி த ஃபர்ஸ்ட் கம்பெனி டு போஸ்ட் 100 சக்சஸ்ஃபுல் இன்டர்வியூஸ் பேன் இண்டியா. ஓகே, மற்றவங்களால ஒரு 20-30 இன்டர்வியூஸ் கூட they cannot publish. பிளஸ் இந்த நிகழ்ச்சியிலையும் கிளியரா சொல்லிடுறேன், வேலை வாய்ப்பு எங்க கையில இல்லை, இட்ஸ் வித் த ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு ஒரு அப்ரோச் இருக்கு, அண்ட் யூ வில் பி ஃபோக்கஸ்ட் இனஃப், யூ வில் கெட் யுவர் எம்ப்ளாய்மெண்ட். பட் எங்க கிட்ட கேட்காது, ஏன்னா நான் அட்மிஷனுக்கும் கேரண்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா அட்மிஷன் யாருக்கு எதை பேஸ் பண்ணி கொடுப்பாரு, டீன் இவர் கூட பேசிட்டு அட்மிஷன் கொடுப்பாரு. விசா இவங்க எப்படி பேசுறாங்களோ அதை வச்சுதான் எம்பசி இன்டர்வியூ கொடுக்கும், எம்பசி கிவ்ஸ் த ரிசல்ட். ஸோ என் கையில் எதுவும் இல்லை, ஐ எம் ஒன்லி என்னதுங்க ஃபெசிலிட்டேட்டர் டு ஃபெசிலிட்டேட் தீஸ் ப்ராசஸஸ் which people should understand. ஓகே, இங்கே வந்து யூரோப்பியன் ஸ்டடி சென்டரோடைய லைக் எப்படி சொல்றது, மக்களும் சரி பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து வெல்கம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளே ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்புறோம், ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறோம் அப்படின்னா 90-95% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி ஹாப்பி. அது அவங்க சக்சஸ், அவங்க எந்த அளவுக்கு சக்சஸ் அடைஞ்சாங்க அதெல்லாம் ரெண்டாவது கதை. பட் இந்தியாவில் எப்பவுமே பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் நம்ம பிறரை குறை சொல்றது. இந்த ப்ரொஃபஸர் எனக்கு மார்க் போடல, என்னங்க இந்த யூனிவர்சிட்டி கஷ்டமா இருக்குது படிக்கிறதுக்கு, அவங்க ஏஷியன்ஸே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து we tend to ignore. You are given a challenge, you have to overcome the challenge. இந்த சேலஞ்சுக்கு விருப்பம் இருப்பவர்கள் தான் வர சொல்றேன். ஓகே, அண்ட் இதை பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும். நான் நிறைய பேர் என்ன நினைச்சிடறாங்க, சார் இப்போ அப்ராட் அனுப்பிச்சிட்டாலே லைஃப் செட்டில்டா, இந்த லைஃப் செட்டில்டுனா யாருடைய லைஃப் செட்டில்டு எனக்கு புரியல. என்னது இது? நீங்க வந்து லைஃப் லாங் லேர்னிங்ன்ற கான்செப்டையும் நான் என்னோட இன்டர்வியூஸ்ல பசங்க பேசியிருக்காங்க. நீங்க டெய்லி இன்க்ரிமெண்டல் லெவல்ஸ்ல கீப் லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ். வேர்ல்ட் இஸ் எவால்விங் அண்ட் வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் வெயிட்டிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் ஒன்லி தோஸ் ஹூ டேக் ஸ்டெப்ஸ் டு டெவலப் ஸ்கில்ஸ் கிராப்ஸ் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. That is the only way forward. And successful students, they say very good about Europe. They say very good about Europe Study Center. And சக்ஸஸ் அடைய முடியாதவர்கள் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல போய் படிங்கன்னு மட்டும்தான் நாங்கள் சொல்றோம். எங்க சைட்ல இருந்து எந்த
என்ன சொல்றதுங்க ஃபால்ஸ் ப்ராமிசஸ்ன்றது எதுவுமே கிடையாது. Okay. அண்ட் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க சார் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கா, நான் மட்டும் தான் சொல்லுவேன் ஸ்காலர்ஷிப்ன்றதே ஒண்ணு கிடையாதுன்னு நான் மட்டும் தான் சொல்லுவேன். Okay. அதுவும் ஸ்காலர்ஷிப்ஸ், இந்த பார்ட் டைம் ஜாப், கன்ஃபார்ம்டு ஜாப், இந்த மாதிரி எல்லாம் வந்து ட்ரிக்கி வேர்ட்ஸ் டு அட்ராக்ட் த ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன், ஆனா 1000 பேர் அனுப்பிச்சேன்னா 15 பேருக்கு தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. ஸோ அதை எப்படி நீங்க வந்து எல்லாருக்கும் கிடைக்குதுன்னு சொல்ல முடியும்? ஸோ இட்ஸ் வெரி லிமிட்டட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன், ஆஃபீஸ்க்கு வாங்க, எது பிரச்சனைன்னு தெரிஞ்சாதான் யூ கேன் ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ். நீங்க பிரச்சனையே எதுன்னு தெரியாம நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்க போறது இல்லை. பிகாஸ் இட்ஸ் லைக் ஷூட்டிங் இன் டார்க் வித்வுட் அ புல்லட். இட்ஸ் ஆஃப் நோ பாயிண்ட். அண்ட் பிரச்சனை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா தீர்வை நோக்கி போறது மிக மிக சுலபம். அண்ட் இவ்வளோ வந்து நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் எனக்கு தெரிஞ்ச மற்ற ஏஜென்சிஸ் கொடுக்குறாங்களான்னு டவுட்ல இருக்கு. வாய்ப்பு இல்லை, 99% வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தா கமிஷன் வராது. அகைன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது why limit to European countries? லைக் வேர்ல்ட் ஃபுல்லா நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு, ஏன் வந்து யூரோப்பியன் ஸ்டடி சென்டர் வந்து வேர்ல்ட் ஸ்டடி சென்டரா வந்து அந்த ஒரு ஸ்டெப் எடுக்க கூடாது? இல்ல, அது பண்ண முடியாது இல்லைங்களா. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஜெர்மன்ல TU9 யூனிவர்சிட்டிஸ் ப்ரமோட் பண்றோம். இப்போ ஸ்வீடன்ல KTH ப்ரமோட் பண்றோம். நெதர்லாண்ட்ஸ்ல TU Delft ப்ரமோட் பண்றோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த பல்கலைக்கழகம். ஸோ ஹை குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஃபிக்ஸ்டு. அதுக்கடுத்து இதோட காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ ஜெர்மன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன். ஸோ இதே நீங்கள் வந்து ஒரு யூஎஸ்ல இருக்கிற டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு அதில் சீட்டு கிடைச்சிருச்சு, இந்த டியூஷன் ஃபீஸ், லிவிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா க்ரோர்ஸில் போகும். எங்க காம்பினேஷன் எப்படி இருக்கணும்னா ஹை குவாலிட்டி எஜுகேஷன் அட் அஃபோர்டபுள் காஸ்ட். இது ரெண்டும் மேட்ச் ஆனாதான் நாங்க ப்ரமோட் பண்ண முடியும். அதனாலதான் இந்த யூரோப்பியன் ஷெங்கன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, 29 நாடுகளின் கூட்டமைப்பு, இவங்க கிட்ட மட்டும்தான் நம்ம பண்றோம். பிளஸ் அவங்க என்ன பண்றாங்க, இப்போ இந்த US, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, நீங்க இந்த இன்டர்வியூ முடிச்ச பிறகு வெப்சைட்ல போய் பாருங்களேன், லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் வேற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். யூகேல லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் 10,000 pounds ஃபிக்ஸட். இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அது 3 times, 3.5 times, 4 times கூட இருக்கும். அதே கிளாஸ் ரூம்ல பக்கத்து பேர் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா நம்ம அப்ராட் போகணும்ன்ற டெஸ்பரேஷனை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, காசு, பணம், துட்டு, மணி. பட் யூரோப்ல அவங்க ஏங்க ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் நம்ம ஊர் மக்களுக்கு? அதனால அவங்களுக்கு என்ன, அவங்க எஜுகேஷனை வந்து எப்படி பாக்குறாங்கன்னா சர்வீஸ் டு மேன்கைண்ட். Plus with the aging population, they want to attract young talent from all across the globe to propel their economy. நீங்க இன்னைக்கு 90%, sorry, at least 65-70% of the products we use are from Europe. நிறைய பேர் ஆட்டோமொபைல் மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ எலக்ட்ரானிக்ஸே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நோக்கியா, சீமென்ஸ், ஸ்னைடர், எரிக்சன், ராபர்ட் பாஷ், ABB, எலக்ட்ரோலக்ஸ், பிலிப்ஸ், நான் சொல்லிக்கிட்டே போகலாம். மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் ஆர் ஃப்ரம் யூரோப்பியன் கம்பெனிஸ். அவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா, we will not commercialize education, we will do lot of research, find products and market that worldwide. அட்லீஸ்ட் உங்க ஸ்கூல் டைம்லயும் சரி, உங்க ப்ரொஃபஷனல் லைஃப்லயுமே சரி, அட்லீஸ்ட் ஒரு 20-30 பேட்டா ஃபுட்வேர்ஸ் வாங்கியிருப்பீங்களா ஃப்ரம் த கிண்டர் கார்டன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பேட்டா எந்த நாட்டு கம்பெனிங்க? பேட்டா இஸ் ஃப்ரம் செக் ரிப்பப்ளிக். நம்ம ஏதோ கல்கட்டால இருக்கிற ஒரு ஏதோ ஒரு கம்பெனி நம்ம நினைச்சிருக்கோம். பேட்டா இஸ் ஃப்ரம் செக் ரிப்பப்ளிக். பீப்புளுக்கு தெரியாது. பீப்புள் ஆல்வேஸ் திங்க் யூரோப் மீன்ஸ் ஜெர்மனி, ஜெர்மனி மீன்ஸ் ஆட்டோமொபைல். நோ, there are plenty of other companies from A to Z options where they can go and explore at a very affordable cost. Okay. சிலக்கு வந்து நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியறது இல்லை இல்லையா? சிலக்கு இதை வந்து ஒரு அவேர்னஸாவே நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ் எல்லாம் நீங்க எடுக்கிறீங்க? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தொலைக்காட்சியில, மீனிங் நம்மளோட சேனல்ல இந்த இன்டர்வியூ பிளஸ் எவ்ரி வெனஸ்டே, கோவிட் டைம்ல இருந்துங்க, எவ்ரி வெனஸ்டே, எவ்ரி சண்டே 7:30 PM லைவ் வெபினார் கண்டக்ட் பண்றோம். 40 minutes ஃப்ரீ வெபினார். இதுல எல்லா விஷயத்தையும் கிறிஸ்பா கிளியரா 5 வருஷமா 2 sessions every week, because we want to create this awareness and tell people what is the problem. Plus முன்னாடி நான் சொன்ன மாதிரி 50 interviews ஆல்மோஸ்ட் போஸ்ட் பண்ணிட்டேன். இந்த இன்டர்வியூ வந்திருக்கும் போது, பப்ளிஷ் ஆகும்போது 50 interviews இருக்கும். வெரி ஷார்ட்லி 100 interviews of successful student interviews we have posted. இது இல்லாம lot of YouTube shows, இன்ஸ்டாகிராம்ல வாரம் 3-4 reels we publish. என்னென்ன பண்ண முடியுமோ we are trying to do. அண்ட் இது வந்து எல்லாரையும் யூரோப்புக்கு அனுப்புறது இல்லைங்க. இப்ப நான் வந்து மெடிசன் போகாதீங்கன்னு இதுல ஏன் நான் சொல்லணும்? நான் தான் மெடிசன் பண்ணவே இல்லையே. தட்ஸ் நாட் த பாயிண்ட் ஹியர். இட்ஸ் கிரியேட்டிங் அவேர்னஸ், அவாய்டிங் பீப்புள் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வெளியே தள்ளி விட்டுட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிறது எதை வேணா அவங்க பண்ணலாம். பட் அவங்க எதை பண்ணாலுமே, ப்ரொவைடட் த ஸ்டூடெண்ட் ஒர்க்ஸ் ஹார்ட், he or she will succeed.
பியூட்டிஃபுல்லான ஒரு கான்வர்சேஷன். நிறைய பேருக்கு வந்து அப்ராட் எஜுகேஷன் மேலே இருக்கக்கூடிய மித்ஸ் எல்லாமே வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இருந்தது. என்ன தேவை, என்ன தேவையில்லை, எதை நம்ம பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, லைஃப்பில் நம்ம எதை நோக்கி போகணும், என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் நம்ம வளர்த்துக்கணும், அண்ட் ஜாப் நோக்கி ஓட தேவையில்லை, ஜாப் நம்மளை தேடி வரணும்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து எங்களுக்காக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.